ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம். எல்லா தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும்னு நாம் நம்புகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கு பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ தகவலை பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவு மற்றும் இல்லறத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு உண்டான தீர்வுகளை நாம் சொல்லக்கூடிய விதம், இது எல்லாமே மிக குறுகிய நாட்களிலேயே நம்மளுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் க்ரோத் பண்ணியிருக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆண்களுக்கு இந்த இலை மட்டும் கையில் இருந்தால் நீண்ட நேரம் இல்லறம் நிச்சயம். என்னங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. இந்த நீண்ட நேர இல்லறம் அப்படிங்கிற விஷயம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனல் மூலமாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் இந்த நீண்ட நேரம் இல்லறங்கிற விஷயத்தையே என்னன்னே நாங்கள் இப்போதாங்க புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பல ஆண்கள் அவர்களின் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடக்கூடிய இல்லறத்தை தான் முழுமையான இல்லறம் என நினைக்கிறார்கள். பட் ஆனால் அது அப்படி அல்ல. சரிங்களா? அதாவது இந்த கலவி அப்படிங்கிற விஷயத்தைய ரெண்டு விதமாக பிரித்து கொள்ளலாம். முதல் விதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபோப்ளே என்று சொல்லக்கூடிய புற விளையாட்டு. ரெண்டாவது விதம் என்னன்னா, உறுப்புகளை பயன்படுத்தி ஈடுபடக்கூடிய அந்த ஒரு விதமான இல்லறம். இந்த ரெண்டா பிரிச்சுக்கலாம். இதில் முதல்ல சொல்லக்கூடிய இந்த ஃபோப்ளே, அதாவது நம்ம தமிழில் சொல்லணும்னா நான்கு புற விளையாட்டுன்னு சொல்லுவோம். அதாவது உடலின் அனைத்து அங்கங்களிலும் உணர்வினை ஏற்படுத்துவது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, முத்தம், தொடுதல், அதே மாதிரி கொஞ்சுதல், கட்டியணைத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபோப்ளேவில் அடங்கும். இதற்கு விதிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஃபோப்ளே இப்படித்தான் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடுறது. இது பற்றி சொல்லணும்னா, இதில் தான் நிறைய பேர் தெரியாதனமாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஈடுபட்டு சீக்கிரமாக வெளிவந்த வேட்டி அவங்க முடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவே இருக்காதீங்க. உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண் உறுப்பினை பயன்படுத்தி வெறும் 4 to 7 நிமிடங்கள் மட்டுமே ஈடுபட முடியும். வெறும் 4 to 7 minutes ஒன்லி. நீங்கள் நினைக்கிற மாதிரி உறுப்பை பயன்படுத்தி இரவு முழுவதுமோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அவ்வளவு டைம் ஈடுபடவே முடியாது. சரிங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னா 4 to 7 நிமிடங்கள் தொடர்ச்சியாக அந்த உறுப்பு உச்சமடைவதற்கு எடுத்துக்கொண்டாலே அதுவே இட்ஸ் நார்மல். சரிங்களா? பல பேர் இந்த விஷயம் தெரியாமலேயே, ஐயையோ எங்களுக்கு எடுத்தோடனே ஆரம்பிச்சங்க, சீக்கிரமாக வெளி வந்துடுச்சுங்க, 5 நிமிஷத்தில் வந்துடுச்சுங்க. ஆக்சுவலாக 5 நிமிஷத்தில் வரதுங்கிறது இட்ஸ் நார்மல். அது பல பேர் என்ன நினைக்கிறாங்க, 5 நிமிஷத்துலேயே முடிஞ்சு போச்சுங்க அப்படிங்கிறாங்க. பட் உண்மை என்னன்னா, அவ்வளோதான், 4 to 7 minutes தான் ஈடுபடவே முடியும். உங்களுக்கு அதிக நேரம் தேவை அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோப்ளேவில் நீங்கள் நேரத்தை அதிகப்படுத்துங்க.
பல பேர் இந்த ஃபோர்ப்ளேவில் ஈடுபடுறதுக்கு அதிகமாக விரும்புறதில்ல. கொஞ்ச நேரம் தான் ஈடுபடுவாங்க, ரொம்ப லாங் டைம் ஈடுபட மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு விஷயம் அருவருப்பு இல்லாமல் இருக்கணும். இது வந்து பல பேருக்கு என்ன சொல்கிறது தெரியாத விஷயம். ஏன்னா வாக்ஷாயனரினுடைய கூற்றின்படி அருவருப்பு இல்லாத, கட்டுப்பாடுகள் இல்லாத கலவிதான் திருப்திகரமான இல்லற இன்பத்தை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? அதனால அருவருப்பு பார்க்காதீங்க. நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் அந்த அம்மா சொல்லுது, எனக்கு எச்சில் பிடிக்காது, என் கணவர் எனக்கு முத்தமிட்டால் எனக்கு பிடிக்காது, பிகாஸ் எச்சு படும் அப்படின்ட்டு. ஒரு முத்தம் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ ஒரு ஒரு புனிதமானது, அது வந்து இல்லறத்தில் எவ்வளோ ஒரு முக்கிய பங்குனை வகிக்குது. அதையே அருவருப்பாக பார்க்கும்போது, நான் வந்து பெண்கள் ஆண்கள் இருபாலையும் தான் சொல்கிறேன். ஸோ அருவருப்பு தயவு செய்து காட்டாதீர்கள். சரிங்களா? ஆண்களுக்கு பெண்கள் மீதும், பெண்களுக்கு ஆண்கள் மீதும் இந்த அருவருப்பே வரக்கூடாது. கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. இதுதான் செய்வேன், அதை தான் செய்வேன், அதுதான் பிடிக்கும், இதுதான் பிடிக்குங்கிறதே இருக்கக்கூடாது. அங்கே ஒரு விதிமுறையை வச்சிங்கன்னா, அங்கே ஒரு கேட்டை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? உங்களுக்கு முழு திருப்தி கிடைக்காது. சில நேரங்களில் அந்த கட்டுப்பாடுகளே உங்களிடம் இருந்து அந்த பிரிவினை ஏற்படுத்தும். நான் என்ன சொல்கிறேன், ஆணுக்கு பெண் சமம், பெண்ணுக்கு ஆண் சமம். ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் ஒரு உடல் இல்லையா? இரு உடல் ஓர் உயிராகிறது தான் அந்த கலவி அப்படிங்கிற விஷயம். உடல் சேரும், அந்த அந்த இடத்திலே மனம் ஒன்றாகும். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான விஷயத்துல அருவருப்போ விதிமுறைகளோ வைக்காதீர்கள். இது ஆரம்பத்திலேயே வந்துடாது, எடுத்த உடனே வந்துடாது. அந்த பாசத்தினாலும், அந்த அன்புனாலும், அந்த காதல்னாலும் இது அதிகரிக்க 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 தான் இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து ஏற்படும். அந்த அருவருப்பு, அந்த அந்த ஒரு கட்டுப்பாடு இது இல்லாமல் நீங்கள் திருப்தியாக ஈடுபட முடியும். சரிங்களா? அதனால் எடுத்த உடனே ஈடுபட முடியாட்டியும் நீங்கள் பேசி புரிய வச்சு ஈடுபடலாம். சில நேரங்களில் வந்து இந்த ஃபோர்ப்ளேவுக்கு ஆண்கள் விரும்பாததுக்கு இன்னொரு ரீசன் வந்து ஸ்டாமினா இல்லாமல் போகிறது. ஏன்னா உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடுவதை காட்டிலும் இந்த ஃபோர்ப்ளேவில் நீங்கள் நிறைய ஸ்டாமினாவை வெளிப்படுத்தணும். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டாமினாவுக்கு உடல் பலம் தேவை. உடல் வந்து நல்ல ஒரு உத்வேகமாக, நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக, பூஸ்டாக வந்து அங்கே வந்து வேலை செய்யணும். அப்படி செய்யாத போது உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியாது. ஷார்ட் டைமில் உங்களுக்கு முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டாமினாவை எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்கிறது தான் என்னென்னா, எப்பயுமே நீங்கள் இல்லறத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெது வெதுப்பான பசும் பாலை குடித்த பிறகு ஈடுபடுங்கள். ஒரு டம்ளர் வெது வெதுப்பான பசும் பாலை உள்ளுக்கு எடுத்த பின்பு நீங்கள் அதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், சாதா சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இது சுகர் கம்ப்ளைண்ட் இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட் மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் சுகர் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க தேனோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்திக்கலாம். நார்மல் பீப்புள் தாராளமாக சுகரை சேர்த்தி வெது வெதுப்பான பாலை நீங்கள் குடித்துவிட்டு இல்லறத்தில் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் நீண்ட நேரம் ஈடுபடலாம். அதிக நேரம் உற்சாகத்தோடும் அதிக நேரம் நீங்கள் அந்த ஸ்டாமினாவோடும் ஈடுபடலாம். சரிங்களா? இது வந்து பல பேருக்கு ஒரு தெரியாத டிப்ஸ். இதை வேணா ஆண்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க மருந்துகளையோ மாத்திரைகளோ எடுத்துக்க தேவையில்ல, ஒரு டம்ளர் பசும் பால் போதும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, மூச்சின் வேகம். இது ரொம்ப முக்கியம். இது ஒரு டெக்னிக்கே, நான் அதை சொல்லித்தரேன். பல பேர் இந்த டெக்னிக்கை வச்சு இன்ன வரைக்கும் மருந்து மாத்திரை இல்லாமல் நீண்ட நேரம் இல்லறத்திலே ஈடுபடுகிறார்கள். என்னங்க, மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல்
நீண்ட நேரம் ஈடுபடுகிறார்கள் இந்த ஒரு டெக்னிக்கை வச்சு. பட் உடனே வந்துடாது, இது நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கே வருமானா கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகவும் வாய்ப்புகள் உண்டு. ஏர் ஃப்ளோ டெக்னிக் அப்படின்ட்டு இதனோட பேர். என்னங்க ஏர் ஃப்ளோ டெக்னிக் அப்படின்னா, மூச்சு காற்று இருக்குது இல்லைங்க, இந்த மூச்சு காற்றோட வேகத்தை சீராக்கிறது தான் இந்த டெக்னிக்கு. நம்மளுடைய உடம்புல வாத பித்த கப சிலோத்துமம்னு 4 நாடி இருக்கு. இந்த 4 நாடிகளும் சீராக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. சில நேரங்களில் அதிகமானாலோ அல்லது ஏதாவது ஒன்று குறைந்தாலோ என்ன ஆகுனா நோய்கள் ஏற்படும். சின்ன தலைவலியில இருந்து பெரிய ஒரு நோய் வரைக்கும் இந்த நாடிகளை பேஸ் பண்ணி தான் வந்து கண்டுபிடிக்கிறது. நாடிகளுடைய அந்த துடிப்பனை வச்சு தான் சொல்ல முடியும். சில நேரங்களில் இந்த வாத பித்த கப சிலோத்துமை இந்த 4ம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல சீரா இல்லை அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, சீரற்ற சுவாசத்தின் மூலமாக. உங்களுடைய சுவாசம் சீரா இல்லைன்னா இதுல ஏதோ ஒன்று அடி வாங்குது, உனக்கு பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். எந்த ஒரு மனிதன் சீரான சுவாசத்தை வைத்து கொள்கிறானோ அவன் மனதளவில் அமைதி அடைகிறான், உடலளவிலும் அமைதி அடைகிறான். அதாவது உடலளவின்னா நோய்களிலிருந்து அவனுடைய உடல் ப்ரொடெக்ட் பண்ணப்படுது, அதாவது தற்காத்து கொள்ளப்படுது. சரிங்களா? அது மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லிகிட்டே இருக்கலாம். உடலினுடைய ஆரோக்கியத்துக்கும் இந்த ஒரு எதிர்ப்பு சக்திக்கும் மிகப்பெரிய ஒரு ஆணிவேரே சுவாசம் தான். அதனால் இந்த சுவாசத்தை நீங்கள் சீராக வைத்திருங்க. எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை வந்து நம்ம எப்படி இந்த இல்லறத்தில் அப்ளை பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த இல்லறத்தில் ஈடுபட போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஈடுபடுவதற்கு ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னாடி, சரிங்களா, ஈடுபடுறதுக்கு ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னாடி நீங்கள் நார்மலாக படுக்கையிலேயே சம்மங்கால் போட்டு உக்காந்துட்டு அல்லது நீங்கள் படுத்துக்கிட்டு உங்களுடைய வசதியை பொறுத்து மூச்சை மெதுவாக உள்ள இழுங்க, மூச்சை மெதுவாக வெளியில் விடுங்க. அவ்வளோதான். அதிகமாக தேவையற்ற விஷயங்களை திங்க் பண்ணாதீங்க. டீப் பிரீத் இருக்கணும். அதே மாதிரி சீரான சுவாசம். ரொம்ப சில பேர் ரொம்ப ஸ்லோவாக இழுத்து ஸ்லோவாக விடுவாங்க. அப்படி இல்லை, சீரான சுவாசம்னு இதுக்கு பேர். ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் ரொம்ப சீரான சுவாசத்தை 10 நிமிடம் நீங்கள் இருக்கணும். இப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை மனதில் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இயற்கை காட்சிகள், பூக்கள், மலைகள், அருவிகள், இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த விஷயங்களை மனதில் பதிய வைங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டால், சீரான சுவாசம் உங்களுக்கு நீண்ட நேரம் நீங்கள் ஸ்டாமினாவோட ஈடுபடவும் அதிக நேரம் உச்சம் அடையாமல் நீங்கள் இருப்பதற்கும் பயன்படும். ஆண்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ஏன்னா சில ஆண்கள் சீக்கிரமாக வெளியில் வந்துடுதுங்க அப்படிங்கிறாங்க இல்லையா, அவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈடுபட்டு பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராது. உங்களுக்கு உச்சம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகவே ஆகாது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல நினைவுகளை மனதில் வச்சுக்கும் போது இது வந்து நீண்ட நேரம் உங்களுடைய உறுப்பு எழுச்சி அடைந்து கொண்டே இருக்கும், சுருங்காது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உறுப்பு வந்து சுருங்கி போயிடுதுங்க, நல்லா இருக்குதுங்க, ஒரு 2 நிமிஷம் இருப்பங்க, 3வது நிமிஷம் அப்படியே சுருங்கிடுதுங்க அப்படின்னுங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கு. நீண்ட நேரம் உறுப்பில் உங்களுக்கு தளர்வு இல்லாமல் நல்ல எழுச்சியா நீளமா இருப்பதற்கு இந்த ஒரு பயிற்சி உதவி செய்யும். அதே மாதிரி ஈடுபடும் போதும் உங்களுடைய துணையோடு நீங்கள் ஈடுபடும் பொழுதும், கலவியிலே ஈடுபடும் பொழுதும் கட்டாயமாக சுவாசத்தை சீராக்கி ஈடுபடுங்க. இதை தான் நான் சொன்னேன். என்னன்னா எடுத்த உடனே இது வந்துடாது. இந்த ஏர் ஃப்ளோ டெக்னிக்கை வந்து இப்போ நீங்கள் செய்கிறீங்க, இன்னைக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் கொஞ்சம் வந்து ஃபெயிலியர் ஆகலாம். தொடர்ச்சியாக இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது நாளடைவில் உங்களால்
நீண்ட நேரம் உங்களுடைய மூச்சை கட்டுப்படுத்தி, அதாவது மூச்சை சீராக்கி, ஒரு மெதுவான சுவாசம், மெதுவான உள்ளிழுப்பு, மெதுவான வெளிவிடுதல். இந்த ஒரு விஷயத்த வந்து சீராக்கி உங்களால் இயற்கையாகவே நீண்ட நேரம் ஈடுபட முடியும். எந்த அளவுக்கு உங்களுடைய மூச்சினை சீராக்கி நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் என்பதை மறந்து விடாதீங்க. இதுக்கு நீங்க மருந்து மாத்திரை எது சாப்பிடணுங்கிற அவசியமும் கிடையாது. வெறும் மூச்சு காற்றின் வேகத்தை பயன்படுத்தி மட்டுமே உங்களால் அதிக நேரம் ஈடுபட முடியும். அடுத்த விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த இலைதான் புதினா என்று சொல்லக்கூடிய இலை. இது வந்து ஒரு அற்புதமான உடலுக்கு புத்துணர்ச்சியை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு இலை. இந்த புதினா இலைகள் ஒரு 4-5 இலைகளை பறித்து உங்களோட வாயில போட்டு நல்லா மென்று தின்னுட்டு ஒரு டம்ளர் வெந்நீரை உள்ளுக்கு குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்க இல்லறத்துல ஈடுபட்டு பாருங்க. அதிக நேரம் உங்களால் ஈடுபட முடியும். கண்டிப்பா ஈடுபட முடியும். அதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அது எப்படிங்க அப்படின்னு கேட்டா, இந்த புதினாவுக்கு இயற்கையாகவே உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. உடலுக்கு ஒரு ஸ்டாமினாவை உடனே அளிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. சரிங்களா? அதனாலதான் இந்த புதினாவை நாம வந்து சாப்பிட சொல்றோம். இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு முன்னாடி இந்த புதினாவை சாப்பிட்டுட்டு ஈடுபடுங்க. ஒரு 4-5 இலைகள் போதும். அதிகமாக கூட நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 4-5 எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டு நல்லா வேலை போட்டு மென்று நல்லா சாறை முழுங்கிட்டு உமிழ்நீரில் சேர்த்து நல்லா அதை அரைக்கணும். அதுதான் முக்கியம். சும்மா ஒரு 4 கடி கடிச்சா உள்ள விழுங்கினேங்கிறது இல்லை. ஏன்னா பல பேர் நீங்கள் சொல்கிற சூரணங்கள், நீங்கள் சொல்கிற இலைகள், சில மூலிகைகள் இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், பட் ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே சித்த மருந்துகள் உமிழ்நீரோடு சேர்த்து உள்ளுக்கு எடுத்துக்கணும். இப்போ இந்த புதினாவை சாப்பிட்றீங்க அப்படின்னா வாயில போட்டுட்டு நல்லா மென்னுட்டு, அதாவது அந்த உமிழ்நீரோடு சேர்த்து நல்லா மென்று தின்று அதன் பின்பு நீங்கள் உள்ள விழுங்கணும். அதன் பின்பு நீங்கள் வெந்நீரை உள்ளுக்கு குடிக்க வேண்டும். இப்படி செஞ்சுட்டு நீங்கள் ஈடுபட்டு பாருங்க. அதிக நேரம் உங்களால் ஈடுபட முடியும். சரிங்களா? இது ஒரு டிப்ஸ். அடுத்தது, இல்லறம் ஈடுபடக்கூடிய நேரத்தை பொறுத்து கூட உங்களால் அதிக நேரத்தை இயற்கையாக கொண்டு வைக்க முடியும். மருந்து மாத்திரை எதுவும் தேவையில்லை, எந்த டெக்னிக்கும் தேவையில்லை. சரிங்களா? ரொம்ப இயல்பாகவே நீண்ட நேரம் நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னா அதிகாலை நேரத்தில் ஈடுபட பாருங்கள். சரிங்களா? அதிகாலை, இன்னும் உங்களுக்கு சரியாக சொல்லணும்னா அதிகாலை ஒரு 3 மணி முதல், 3:30 மணி முதல் 5 மணிக்குள், அந்த 1.5 மணி நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் ஆண்களினுடைய டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் இயற்கையாகவே அதிகமாக இருக்கிற ஒரு டைமிங். அதனால தான் அந்த டைமிங்கில் உங்களுக்கு உறுப்பு வந்து நல்ல எழுச்சியாக நிற்கும். அதாவது டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரம் என்பதனால இந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபட்டீங்க, உங்களுடைய துணையோடு நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா நீண்ட நேரம் ஈடுபடுவீங்க. ஒன்று. அதே மாதிரி சில பேருக்கு எழுச்சி சரியாக ஆகாது, ஈடுபட்டுகிட்டே இருப்பாங்க, அது சுருங்கிடும் உறுப்பு, அப்புறமேட்டு எழுச்சி அடையும். இந்த மாதிரி இந்த ஈடுபடும் போதே தளர்வாகிற அந்த கம்ப்ளைண்ட்லாம் நீங்கி நல்ல உறுப்பு எழுச்சியாவதையும் உங்களால் பார்க்க முடியும். இப்படி அதே மாதிரி அதிக நேரமும் உங்களால் ஈடுபட முடியும். ஸோ இந்த விடியற் காலையில் ஈடுபடுற அந்த டெக்னிக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். என்ன குளிச்சுட்டு ஈடுபடுங்க, உடல் கழிவுகளை வெளியேற்றி விட்டு ஈடுபடுங்க, அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.